உடனே வந்தவுடனே முதல்வர் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க. முதல்வரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. உதயா மட்டும் உடனே வந்தவுடனே துணை முதல்வர் ஆகலாமா அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்கிறேன். தாவேக தலைவர் விஜயுடன் கூட்டணி வைப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளார். கூட்டணி அமைகிற பட்சத்தில் 2023 விஜய் எந்த கூட்டணிக்கு வர்றாரோ ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் தான் வருவாரு அப்படின்னு பேசப்படுது. வந்த உடனே முதலமைச்சர் வேட்பாளராக இங்க இருக்கிற கட்சியெல்லாம் ஏற்றுக்குவாங்களா? கூட்டணியில நீங்க விஜய் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, இது விஜய் வராரா, முதல்வர் வேட்பாளரை கேட்கிறாரா, எந்த கூட்டணிக்கு வராரு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. நீங்க அவர்கிட்ட தான் இதுக்கான பதில் கேட்கணும். விஜய் பத்தி கேள்விக்கு என்கிட்ட பதில் கேட்டா என்ன சொல்ல முடியாது. தேமுதிகவை பத்தி கேளுங்க, நாங்க சொல்றோம். அதனால என்ன நான் சொல்றேன்னா, உடனே வந்தவுடனே முதல்வர் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க. முதல்வரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. உதயா மட்டும் உடனே வந்தவுடனே துணை முதல்வர் ஆகலாமா அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்கிறேன். ஒரு 3-4 வருஷத்திலேயே சாதாரண உறுப்பினரா வந்தாரு, எலெக்ஷன் கேம்பெயின் போனாரு, அதுக்கு அடுத்து பார்த்தா எம்எல்ஏ ஆனாரு, உடனே அமைச்சர் ஆனாரு, இன்னைக்கு துணை முதல்வர் ஆயிட்டாரு. ஜஸ்ட் எல்லாமே 3-4 இயர்ஸ்க்குள்ள. அப்ப அதை மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் முதல்வரை கேட்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் யார் கூட கூட்டணி, யாரோட வரப்போகிறார் என்பதை விஜய் தான் தெளிவுபடுத்தணும். அதை பத்தி நான் என்னோட கருத்து இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.